Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 12th பிசிக்ஸ் யூனிட் நம்பர் 1 எலக்ட்ரோஸ்டாட்டிக்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தோம்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அட் அ பாயிண்ட் டியூ டு an எலக்ட்ரிக் டைபோல்ங்கிற டாபிக் பார்க்க போறோம். இப்போ இந்த பாயிண்ட் நம்ம என்ன கன்சிடர் பண்ணிக்கிறோம்னா Pன்னுட்டு ஒரு பாயிண்ட் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். அந்த Pங்கிற பாயிண்ட்ல எவ்வளோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுதுன்னுட்டு கண்டுபிடிக்க போறோம். எப்பன்னு பார்த்தோம்னா ஒரு எலக்ட்ரிக் டைபோலை பிளேஸ் பண்றப்ப அந்த Pங்கிற பாயிண்ட்ல எவ்வளோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுதுங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இங்கே எலக்ட்ரிக் டைபோல்னா நம்மளுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். எலக்ட்ரிக் டைபோல்னா ஒன்றுமே இல்லை, ஒரு லைன். அந்த லைனில் பார்த்தோம்னா ஒரு நெகட்டிவ் சார்ஜ் அண்ட் பாசிட்டிவ் சார்ஜ் ரெண்டுமே பிளேஸ் ஆகிருக்கணும். அப்படி ரெண்டுமே பிளேஸ் ஆகிருக்கிறப்ப அதோடைய டிஸ்டன்ஸ், அது ரெண்டுக்குமே நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் ஸ்மால் டிஸ்டன்ஸாக இருக்கணும். அந்த ஸ்மால் டிஸ்டன்ஸ் ஏன்னுட்டு சொல்லுவாங்க. ஆமாங்க, இங்கே இருக்கக்கூடிய இதான் எலக்ட்ரிக் டைபோல். இங்கே ஒரு மைனஸ் சார்ஜ் இருக்குது, ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. ரெண்டுக்குமே நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா ஸ்மால் டிஸ்டன்ஸ், அதை ஏன்னுட்டு டினோட் பண்ணியிருக்காங்க. இதான் ஒரு எலக்ட்ரிக் டைபோல். இப்போ இந்த எலக்ட்ரிக் டைபோல் பிளேஸ் பண்ணதுனால இந்த Pங்கிற பாயிண்டில் எவ்வளோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுதுங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியலோட ஃபார்முலா எழுதிக்கிறோம். V is equal to 1/4 into Q/R எனக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியலோட ஃபார்முலா. இப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ்னால எவ்வளோ கிடைக்குதுங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி இந்த டயக்ராமில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் திங்ஸ் என்னன்னு பார்த்துப்போம். இப்போ இந்த Pங்கிற பாயிண்ட்டுக்கும் இந்த பாசிட்டிவ் சார்ஜுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா R1. அடுத்தது இங்கே Pங்கிற பாயிண்ட்டுக்கும் நெகட்டிவ் சார்ஜுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் R2. அடுத்தது இந்த Pங்கிற பாயிண்ட்டுக்கும் இந்த டைபோலோடைய, அதாவது எலக்ட்ரிக் டைபோலோட சென்டர் பாயிண்ட் ஓக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா Rன்னுட்டு கன்சிடர் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தோம்னா இது எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியலோட ஃபார்முலா. இப்போ பாசிட்டிவ் சார்ஜ்னால இங்கே எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் Pங்கிற பாயிண்டில் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு V ப்ளஸ்ன்னுட்டு நான் இதை கன்சிடர் பண்ணிக்கிறேன். அது பார்த்தோம்னா 1/4 into இங்கே பாசிட்டிவ் சார்ஜ், ஆனால் இங்கே Qன்னு எழுதிக்கிறேன். இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா R1. ஆனால் இங்கே R1 ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இது ஈக்குவேஷன் நம்பர் 1. அடுத்து பார்த்தோம்னா நெகட்டிவ் சார்ஜ்னால எவ்வளோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் இந்த Pங்கிற பாயிண்டில் கிடைக்குதுன்னுட்டு கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா 1/4 இங்கே நெகட்டிவ் சார்ஜுங்கிறனால இங்கே -Qன்னுட்டு கன்சிடர் பண்ணிக்கிறேன். இந்த நெகட்டிவ் சார்ஜுக்கும் Pங்கிற பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் R2. இதை நான் ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னுட்டு கன்சிடர் பண்ணிக்கிறேன். எனக்கு டோட்டல் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் வேணும். அதுக்கு நான் பாசிட்டிவ் சார்ஜோட எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியலையும் நெகட்டிவ் சார்ஜோட எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியலையும் நான் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணால் 1/4 into Q/R1 plus 1/4 into -Q/R2. இந்த இதில் நான் 1/4 காமனாக எடுத்துடுறேன். மீதி என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா Q/R1 -Q/R2ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. இதில் எனக்கு Q காமனாக இருக்குது. அது Qவை நான் காமனாக வெளில எடுத்துடுறேன். நான் V is equal to Q/4 into 1/R1 -1/R2 கிடச்சிருக்கு. இதை ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னுட்டு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த R1 அண்ட் R2வோட வேல்யூ என்னங்கிறத நான் முழுசாக கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னுட்டு பார்த்தோம்னா கொசைன் லா நான் யூஸ் பண்ண போகிறேன். கொசைன் லாங்கிறது எங்கே படிச்சிருப்போம்னு பார்த்தோம்னா நீங்கள் மேத்தமெட்டிக்ஸில் இந்த கொசைன் லா படிச்சிருப்பீங்க. அங்கே மேத்தமெட்டிக்ஸில் படித்த இந்த கொசைன் லாவை நான் இங்கே அப்ளை பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கக்கூடிய ஆங்கிள்ஸ் நான் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே -Qங்கிற பாயிண்ட் சார்ஜ் பிளேஸ் ஆகிருக்கிற பாயிண்ட் ஏன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அடுத்தது பாசிட்டிவ் சார்ஜ் பிளேஸ் ஆகிருக்கிற பாயிண்ட் Bன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தோம்னா இந்த ஓங்கிற பாயிண்ட், அதுக்கப்புறம் இந்த பாசிட்டிவ் சார்ஜ், அதுக்கப்புறம் ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிளை நான் தீட்டா அப்படின்னுட்டு கன்சிடர் பண்ணிக்கிறேன். இந்த டோட்டல் லைன் பார்த்தோம்னா 180 டிகிரின்னுட்டு சொல்லுவோம். அதில் இந்த தீட்டா கேன்சல் அவுட் ஆகிடுச்சுன்னா இதோட ஆங்கிள் 180 டிகிரி மைனஸ் தீட்டான்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கும். இப்போ நான் கொசைன் லா அப்ளை பண்ணுறேன். பை அப்ளையிங் கொசைன் லா, கொசைன் லா நான் எதுக்கு அப்ளை பண்ண போகிறேன்னு பார்த்தோம்னா இந்த ட்ரையாங்கிள் என்னென்னு பார்த்தோம்னா BOP இந்த ட்ரையாங்கிளுக்கு நான் அப்ளை பண்ண போகிறேன். என்னென்னு பார்த்தோம்னா கொசைன் லா.
கொசைன் லாவோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் 2RA cos θங்கிறது தான் எனக்கு ஃபார்முலா. இங்கே பார்த்தோம்னா இதோட டிஸ்டன்ஸ் R1ங்கிறதுனால இங்கே R1 ஸ்கொயர்னுட்டு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துல R1 ஸ்கொயரை நான் அப்படியே வச்சுக்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்துலேயுமே ஒரு R ஸ்கொயரை நான் காமனாக எடுத்துடுறேன். ஆர் ஸ்கொயரை காமனாக எடுத்துட்டேன்னா இங்கே எனக்கு 1 கிடச்சிருக்கும். இங்கே பார்த்தோம்னா A ஸ்கொயர் டிவைட் பை R ஸ்கொயர் கிடச்சிருக்கும். மைனஸ் 2A டிவைட் பை R இன்ட்டு காஸ் θன்னு கிடச்சிருக்கும். ஏன்னா இங்கே ஆர் ஸ்கொயரை வந்து நம்ம காமனாக எடுத்துட்டோம். மீதி என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா R1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர்னுட்டு எனக்கு இங்கே கிடச்சிருக்கு. இங்கே இன்னொரு இது நோட் பண்ணோம்னா என்னென்னு பார்த்தோம்னா இங்கே ஏங்கிற டிஸ்டன்ஸ் வந்து வெரி வெரி ஸ்மால் டிஸ்டன்ஸ், ஆருங்கிறது கிரேட்டர் டிஸ்டன்ஸ். அதாவது ஆர் தான் எனக்கு ரொம்ப கிரேட்டர் டிஸ்டன்ஸ், ஏ வந்து ரொம்ப ஸ்மால் டிஸ்டன்ஸ். அதனால இங்கே ஏ தான் எனக்கு நியூமரேட்டரில் இருக்காது, ரொம்ப ஸ்மாலுங்கிறதுனால இந்த டேர்மையே நான் நெக்லெக்ட் பண்ணிடுறேன். இந்த டேர்மையே நெக்லெக்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு என்ன கிடைக்கும் பார்த்தோம்னா R1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் இன்ட்டு 1 மைனஸ் 2A டிவைட் பை ஆர் இன்ட்டு காஸ் θன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கும். மீதி என்னென்னு பார்த்தோம்னா எனக்கு என்ன தேவைன்னு பார்த்தோம்னா R1 தான் எனக்கு தேவை. அப்படின்னா இங்கே இந்த ஸ்கொயரை நான் இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணேன்னா ரூட்டாக மாறிடும். நான் R1 இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு 1 மைனஸ் 2A டிவைட் பை ஆர் இன்ட்டு காஸ் θ டு தி ஹோல் பவர் 1/2ன்னு கிடச்சிருக்கேன். ஏன்னா இங்கே ரூட்டுக்கு பதிலாக நான் இங்கே 1/2ன்ட்டு எழுதிட்டேன். மீதி என்னென்னு பார்த்தோம்னா எனக்கு R1 விட எனக்கு 1 டிவைட் பை R1 தான் எனக்கு வேணும். அப்படின்னா இதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுக்கிறேன். ரெசிப்ரோக்கல் எடுத்தேன்னா 1 டிவைட் பை R1 இஸ் ஈக்குவல் டு 1 டிவைட் பை R இன்ட்டு 1 மைனஸ் 2A டிவைட் பை ஆர் இன்ட்டு காஸ் θ. இதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுக்கிறப்ப எனக்கு மைனஸ் 1 டிவைட் பை 2ன்னுட்டு எனக்கு பவரில் வந்து கிடச்சிருக்கும். இப்போ வந்து பார்த்தோம்னா எனக்கு பவரில் மைனஸ் 1 டிவைட் பை 2 வேணாம். அதுக்கு நான் என்ன அப்ளை பண்ண போகிறேன்னு பார்த்தோம்னா பைனாமியல் தியரம் அப்ளை பண்ணுறேன். இந்த பைனாமியல் தியரமே நீங்கள் 11th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸில் வந்து படிச்சிருப்பீங்க. அந்த தியரமை அப்ளை பண்ணனா எனக்கு 1 டிவைட் பை R1 இஸ் ஈக்குவல் டு 1 டிவைட் பை ஆர் இன்ட்டு மீதி எனக்கு என்ன கிடச்சிருக்கும் பார்த்தோம்னா 1 ப்ளஸ் A டிவைட் பை ஆர் இன்ட்டு காஸ் θன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கும் பைனாமியல் தியரம் அப்ளை பண்ணதுக்கப்புறம். இதை நான் ஈக்குவேஷன் நம்பர் என்னென்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன்னா 4ன்னுட்டு கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் எதுக்கு நான் இந்த கொசைனில் அப்ளை பண்ணியிருக்கேன்னு பார்த்தோம்னா BOP இந்த ட்ரையாங்கிளுக்கு அப்ளை பண்ணி அடுத்து நான் இந்த ட்ரையாங்கிளுக்கு வந்து கொசைனில் அப்ளை பண்ணுறேன். பை அப்ளையிங் கொசைன் லா அகைன். இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து என்னென்னு பார்த்தோம்னா R2. அதனால் நான் இங்கே என்ன எழுதிக்கிறேன்னு பார்த்தோம்னா R2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் 2AR காஸ் θ. இந்த இடத்துல எனக்கு θவுக்கு பதிலாக என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா 180 மைனஸ் θ. அப்படின்னா R2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் 2AR காஸ் 180 மைனஸ் θ. 180 மைனஸ் θவோட வேல்யூ நம்ம θங்கிறத ஏற்கனவே நம்ம எதில் படிச்சிருக்கோம்னா 11th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸில் வந்து பார்த்துருக்கோம். காஸ் 180 மைனஸ் θவோட வேல்யூ மைனஸ் காஸ் θங்கிறத படிச்சிருக்கோம். அப்படின்னா R2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இங்கே மைனஸ் 2AR காஸ் θ. காஸ் θ கிடச்சிருக்காது, மைனஸ் காஸ் θன்னு கிடச்சிருக்கும். ஆனால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிடும். அப்படின்னா R2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2AR காஸ் θ. இப்போ எனக்கு என்ன போன ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், ஆர் ஸ்கொயர் எல்லாத்தையுமே காமன் எடுத்தோம். நான் R2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயரை காமன் எடுத்துட்டோம்னா 1 ப்ளஸ் ஏ ஸ்கொயர் டிவைட் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் 2A டிவைட் பை ஆர் இன்ட்டு காஸ் θன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கும். இப்போ இது எல்லாமே பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா போன இதில் பார்த்த மாதிரியே ஆறுங்கிறது எனக்கு வெரி லார்ஜ் டிஸ்டன்ஸ், ஏங்கிறது பார்த்தோம்னா வெரி ஸ்மால் டிஸ்டன்ஸ். அதனால என்னென்னு பார்த்தோம்னா இந்த ஏ ஸ்கொயர் டிவைட் பை ஆர் ஸ்கொயரை ஃபுல்லாக நெக்லெக்ட் பண்ணிடுறேன். நெக்லெக்ட் பண்ணிட்டேன்னா R2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் இன்ட்டு 1 ப்ளஸ் 2A டிவைட் பை ஆர் இன்ட்டு காஸ் θன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கும். இப்போ எனக்கு R2 தான் வேணும். R2 வேணுங்கிறப்ப நான் இங்கே ஸ்கொயரை ட்ரான்ஸ்லேட் பண்ணேன்னா ரூட்டாக மாறிடும். நான் R இன்ட்டு 1 ப்ளஸ் 2A டிவைட் பை ஆர் இன்ட்டு காஸ் θ கிடச்சிருக்கும். ரூட்டுங்கிறப்ப அதை 1/2ன்னுட்டு பவரில் எழுதிக்கலாம். இப்போ எனக்கு ஆர் ஸ்கொயரை விட R2வை விட எனக்கு 1 டிவைட் பை R2 தான் வேணும்.
அதனால் 1/r2 நான் ரெசிப்ரோக்கல் எடுக்கிறேன். ரெசிப்ரோக்கல் எடுத்தேன்னா 1/r இன்ட்டு 1 + 2a/r இன்ட்டு காஸ் தீட்டா. இதை ரெசிப்ரோக்கல் எடுத்தேன்னா -1/2 கிடச்சிருக்கும். இப்போ நான் பைனாமியல் தியரம் அப்ளை பண்ணுறேன். இதை 11th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ்லேயே படிச்சிருப்பீங்க. நான் 1/r2 is equal to 1/r into 1 minus a into cos theta divided by r ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கும். இதை வந்து நான் ஈக்குவேஷன் நம்பர் 5ன்னுட்டு கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்பர் 4 அண்ட் ஈக்குவேஷன் நம்பர் 5ஐ நான் ஈக்குவேஷன் நம்பர் 3ல் 1/r1 1/r2க்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா v is equal to q divided by 4/epsilon0. 1/r1க்கு பதிலாக நான் இதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். நான் 1/r into 1 plus a/r into cos theta. அடுத்தது அங்கே மைனஸ் வந்து இருந்துச்சு, அந்த மைனஸை எழுதிக்கிறேன். 1/r into 1 minus a cos theta divided by r. இப்போ இந்த இதில் பார்த்தோம்னா v is equal to 1/r எனக்கு காமனாக இருக்குது. அப்படின்னா q divided by 4/r epsilon naught ன்னுட்டு கிடச்சிருக்கும். மீதி என்னன்னு பார்த்தோம்னா 1 plus a/r into cos theta minus 1, இங்கே மைனஸ் நான் உள்ளே கொடுத்தேன்னா ப்ளஸ் a/r into cos theta ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கும். அப்படின்னா v is equal to +1 -1 கேன்சல். மீதி என்னென்னு பார்த்தோம்னா 1/4 epsilon naught. அடுத்து என்னென்னு பார்த்தோம்னா இன்ட்டு ஒரு ஏவை நான் காமனாக எடுத்துடுறேன். இல்லைனா என்னென்னு பார்த்தோம்னா இது ரெண்டையுமே ஆட் பண்ணுறேன். ரெண்டுமே சேமாக இருக்குங்கிறப்ப ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஆரை நான் இங்கே அப்படியே எழுதிக்கிறேன். ஆட் பண்ணிட்டேங்கிறப்ப எனக்கு என்ன கிடைக்கும்னா 2a cos theta divided by r எனக்கு கிடச்சிருக்கும். இப்போ பார்த்தோம்னா v is equal to இந்த இடத்துல பார்த்தோம்னா எனக்கு r வந்து இருக்குது. அந்த ஆரை நான் வெளில எடுத்துட்டேங்கிறப்ப எனக்கு 1/4 epsilon naught into 2 இங்கே ஒரு q இருக்குது a cos theta divided by r ஸ்கொயர்னு கிடச்சிருக்கும். ஆனால் v is equal to 1/4 epsilon naught 2aq cos theta divided by r ஸ்கொயர்னு கிடச்சிருக்கும். இதில் 2aqங்கிறது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா ஆமாம், ஏற்கனவே பார்த்துருக்கீங்க. எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட்டோட ஃபார்முலா, அதாவது p vector is equal to 2aqங்கிறது தான் நம்மளுக்கு ஃபார்முலா. அதை நான் இதுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அப்படின்னா v is equal to 1/4 epsilon naught into p vector cos theta அப்படின்னு கிடச்சிருக்கும் divided by r ஸ்கொயர். இந்த இடத்துல காஸ் தீட்டாங்கிறது எனக்கு ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ்லேயே வந்து படிச்சிருப்பீங்க. காஸ் தீட்டா அண்டு சைன் தீட்டா எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தோம்னா காம்போனண்ட்டாக எனக்கு யூஸ் ஆகும். எக்ஸ் ஆக்சிஸோட காம்போனண்ட் வந்து எனக்கு காஸ் தீட்டாவில் வந்து மென்ஷன் பண்ணுவோம். ஒய் ஆக்சிஸோட காம்போனண்ட் வந்து சைன் தீட்டாவில் மென்ஷன் பண்ணுவோம். அப்படின்னா எனக்கு இந்த காஸ் தீட்டா அண்ட் சைன் தீட்டா எதை டினோட் பண்ணுதுன்னு பார்த்தோம்னா எனக்கு டைரக்ஷனை வந்து டினோட் பண்ணுது. அதனால இங்கே டைரக்ஷனை வந்து டினோட் பண்ணக்கூடிய ஆர் கேப்பை வந்து நான் இங்கே காஸ் தீட்டாவுக்கு பதிலாக நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். அப்படின்னா எனக்கு பொட்டென்ஷியல் எனர்ஜி, அதாவது பிங்கிற இந்த பாயிண்டில் இந்த எலக்ட்ரிக் டைபோல்னால் எவ்வளோ எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் வந்து கிடச்சிருக்குங்கிறத நம்ம பார்த்தோம்னா 1/4 epsilon naught into p vector dot r cap divided by r ஸ்கொயருங்கிற எனக்கு எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் கிடச்சிருக்கு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. தேங்க்யூ.